இந்த வீடியோ பாருங்க. இந்த பையன் வந்து என்னடா தாத்தாவை மாட்டி விட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கணக்க பாக்குறியா? எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. அப்ப நான் சொன்ன மாதிரி 15,000 ரூபாய் வச்சுட்டு உன் பேரனை கூட்டிட்டு போயா. தாத்தா எனக்கு கணக்கு தெரியும் தாத்தா. நான் வட்டி கணக்கு போட்டா 50,000க்கு 2 ரூபாய் வட்டி போட்டு 30 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 9 30 0 0 அடிச்சோம்னா 15 2 30,000 தாத்தா. 30,000 போணும். வாடா. இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன், 15,000 ரூபாய் தான் அந்த ஆள் கேட்டிருப்பாரு. ஆனா இந்த 30,000 அந்த தாத்தா கொடுத்துட்டு போவாரு. ஆக்சுவலா நம்ம அப்பா அம்மாலாம் கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த 2 பைசா வெட்டி 5 பைசா வெட்டிங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சீன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பைசா வட்டி 30 மாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு 2 பைசா வட்டி அப்படின்னா 30 மாசத்துக்கு எவ்வளவு? 60% வட்டி. ஸோ 60% ஆஃப் அசல் பிரின்சிபல். So 60 by 100 into 50,000. 0 0 cancel, 0 0 cancel. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 30,000 ரூபாய் வருது. கரெக்டா? ஆனால் அந்த காதல் படத்தோட வில்லன் என்னக அவளை கொல்லுக, அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுக அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அவர் வந்து ஆனால் 15,000 ரூபாய் தான் கேட்பாரு. ஆக்சுவலாக என்னன்னா அந்த படத்தில் தாத்தா முன்னாடியே 35,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. சரியா? அந்த ஆள் வந்து பெரிய மனுஷன் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 15,000 கேட்கறதுனால தான் அவர் நல்லா வீடியோ பார்த்தா தெரியும். இந்த ஆல்ரெடி நான் உன்ட்ட காசு கொடுத்துட்டேன், கொடு 35,000 ரூபாயில் பேலன்ஸ் 5,000 ரூபாவை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகேவா? இதுதான் இந்த சீனில் நடந்திருக்கும். ஸோ அப்போ கரெக்டாக 30,000 ரூபாய் தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம் கொடுக்குறேன். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி நீ கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.